ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன ஒர்க்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க என்ன இது பண்ணியிருக்காங்க வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அப்படின்ட்டு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் கொடுத்துருக்காங்க. இது மொத்தம் 9 ஸ்டேட்லேயே கொடுத்துருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, மதுரை, தூத்துக்குடி, வேலூர், கிருஷ்ணகிரி, பாண்டிச்சேரி, இப்படி 9 ஸ்டேட்லேயும் உங்களுக்கு இந்த வேக்கன்சி இருக்குது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் நோ எக்ஸ்பீரியன்ஸ், நோ இன்டர்வியூ தான். ஆனால் கேர்ள்ஸுக்கு கம்பல்சரி உங்களுக்கு இதில் ஃபீஸே கிடையாது, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரி, இந்த லிங்க்கில் போயிட்டு நம்ம எப்படி இதை அப்டேட் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதே ஏஐயில் ஃபயர் சர்வீஸும் கொடுத்துருக்காங்க, அதோட டேட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரிஜிஸ்டர் லிங்க்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ரிஜிஸ்டர் லிங்க் இருக்குது, இங்கே ரிஜிஸ்டர் லிங்க் இல்லை அப்படின்னு இது இல்லை அப்படின்னாதீங்க. அதோட டேட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 24 ஓப்பனிங் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. 24 இல்லைன்னா 23, எனக்கு தெரிஞ்சு 23, 24க்குள்ளே உங்களுக்கு இங்கே ரிஜிஸ்டர் லிங்க் வந்துடும். அந்த ரிஜிஸ்டர் லிங்க் வந்தோடனே எப்படிலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரி, இந்த இதுக்குரிய பிடிஎஃப்பில் போயிட்டு அப்டேஷன் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இதான் ஏர்போர்ட் அத்தாரிட்டியோட லிங்க்கு. இந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்டேட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும், பார்த்துக்கோங்க. இங்கே தான் இருக்குது ஏஏஐ, அதாவது ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல், அதுலேருந்து தான் உங்களுக்கு வேக்கன்சி போட்டிருக்காங்க. மொத்தம் வேக்கன்சி 309 போட்டிருக்காங்க. அப்டேஷன் டேட் வந்து இப்போ தான் April 4 ரிலீஸ் ஆகிருக்கு. இன்னும் உங்களுக்கு ரிஜிஸ்டர் லிங்க் வரல. ரிஜிஸ்டர் லிங்க் வரும்போது நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். அதில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அதோட டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் போடுறேன். இப்போ நம்ம இதோட டீட்டெயில் என்னென்ன வேணும், இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இதோட பிடிஎஃப்பும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணுற லிங்க்கு உங்களுக்கு கீழே தரேன். இந்த தான் உங்களுக்கு பிடிஎஃபாக வரும். இந்த பிடிஎஃப்பில் தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ் என்னென்ன வேணும்னு நம்ம ஃபுல் டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் வேக்கன்சி, அதில் 309 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி வைஸாகவும் உங்களுக்கு எத்தனை பேர் போஸ்டிங்கில் வேணும் அப்படின்னு போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து டிகிரியில் வந்து பிஎஸ்சியாக இருக்குது, அதாவது சயின்ஸு இல்லைன்னா ஃபிசிக்ஸு இல்லை மேத்தமெட்டிக், இவங்க முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். 3 இயர்ஸ் 4 இயர்ஸாக இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நான் பேச்சுலர் டிகிரி இன்ஜினியர் முடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். 10th or 12th வந்து நீங்கள் மேக்ஸிமம் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் கண்டிப்பாக இருக்கணும். அதில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரைட் பண்ணுறாவும் ஸ்பீக்காகவும் நீங்கள் கம்பல்சரி ஒரு இங்கிலீஷ் நல்லா பேசுகிற மாதிரியா இருக்கணும். அதில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் சப்ஜெக்டில். அதே மாதிரி ஏஜ் லிமிட்டடில் பார்த்தீங்கன்னா 27 இயர்ஸாவது மேக்ஸிமம் இருக்கணும்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் 24 மே வரைக்கும் அந்த ஏஜ் அவங்களுக்கு 27 இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிலாக்ஸேஷன் ஏஜும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிடியில் 5 இயர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓபிசினா டிஎன்சி எம்பிசி இதெல்லாம் காமன் தான் நம்ம தமிழ்நாட்டில். ஸோ அதனால் இவங்களுக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஜாப்பு, அந்த எக்ஸ் சர்வீஸ் மேனாவோ இல்லை வந்துட்டு கமாண்டர் ஆஃபீஸ் இந்த மாதிரி வேலை பார்த்தவங்களாவும் இருந்தீங்கனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இதோட ஓப்பனிங் டேட்டே உங்களுக்கு அப்ளிகேஷன் அதான் சொன்னீங்களே, இன்னும் உங்களுக்கு ரிஜிஸ்டர் லிங்க் வரல. அந்த ரிஜிஸ்டர் லிங்க் வரதே April 25, இந்த மந்த் 25 தான் வருது. எப்படியும் எனக்கு தெரிஞ்சு April 23, 24 இந்த டேட்டில் தான் வரும். வந்தோடனே உங்களுக்கு நான் ரிஜிஸ்டர் லிங்க் போடுறேன், பார்த்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு பாட்டிக்கோங்க. ஆனால் க்ளோசிங் டேட் வந்து நெக்ஸ்ட் மந்த் 24. இந்த 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு 1 மந்த் வரைக்கும் டயர் இருக்கனால நோ இஷ்யூ, நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இது உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. ஆனால் ஒரே ஒரு எக்ஸாம் தான், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு தான். கரெக்டாக நீங்கள் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணால் போதும். அடுத்து ப்ராக்டிக்கல் முடிச்சிட்டோன்னே நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிள் ஆயிடுவீங்க. அந்த பேஸ்ட் டெஸ்ட்டுக்குரிய வெப்சைட்டு இங்கேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. சேலரி ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 வரைக்கும் போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு மந்த்தே. பரவாயில்ல, அது நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்தியன் நேஷ்னலாக மட்டும்தான் இருக்கணும், அப்போ தான் இந்த ஒர்க்குக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் கட் ஆஃப் டேட்டு, அதான் முடிய போகிற டேட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்னென்ன கம்யூனிட்டி எப்போ வரைக்கும் இது அதோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு, அதான் சொன்னேன்ல கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா இந்த ஆப்டிடியூடு, ஜிகே, அப்புறம் அரித்தமேட்டிக்கு, மேத்தமெட்டிக்கு இந்த மாதிரி கொஸ்டினாகவும் கேட்டிருப்பாங்க.
எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏர்போர்ட் பற்றி அந்த கண்டென்ட்டில் இருக்கிறதுல தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸாக வந்திருக்கும். ஸோ அதை பற்றி இன்னும் ப்ரிப்பரேஷனாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பேஸ் டெஸ்ட்டில் வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். அதுக்கு பிறகு நீங்கள் அதை பாஸ் பண்ணிட்டீங்களாலே அடுத்து வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் தான். அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் இருக்குது, வாய்ஸ் டெஸ்ட் இருக்குது, அப்புறம் ஃபிசிக்கல் சப்ஸ்டன்ஸ் டெஸ்ட் இருக்குது, ஃபிசிக்கல் அசஸ்மெண்ட் இருக்குது, ஃபிசிக்கல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது, அப்புறம் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் பேக்ரவுண்ட் இப்போ எப்படின்னா உங்கள் மேலே இந்த அதர் கேஸு ஸ்டேஷன் வைஸ் ஏதாவது ஒரு பிளாக் மார்க்ஸு அந்த மாதிரி எது இல்லாமல் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஒர்க்குக்கு நாட் எலிஜிபிள். ஸோ அதனால் உங்கள் பேக்ரவுண்டை வந்து நல்ல ஒரு குட் நேமாக அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுருந்தா மட்டும்தான் இந்த எக்ஸாமோ இதெல்லாம் அட்டன் பண்ணி நீங்கள் ப்ராக்டிக்கல் முடித்தாலும் இந்த ஒர்க்குக்கு எலிஜிபிள் ஆகுவீங்க, இல்லைன்னா ஆக மாட்டீங்க. அதுக்கு பிறகு ப்ரூஃப்ஸ் எல்லாம் அட்டாச்மெண்ட் ஒரிஜினல் ப்ரூஃப் தான் அட்டாச்மெண்ட் பண்ணணும். அப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும் அதோட டீட்டெயில்ஸும் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த லிங்க் கொடுத்து அந்த லிங்க்குள்ளே போய்ட்டு உங்கள் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்து ஒரு வேலிட் பர்சனாக ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அது என்னென்ன கொடுத்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. சர்டிஃபிகேட் என்னென்ன கொடுக்கணும் அதுலேயும் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் உங்கள் ஃபோட்டோ வந்து ஒரு 3 மந்த்துக்குள்ளே எடுத்த இப்போ கரண்ட்டில் எடுத்த நீங்கள் அப்போயே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து போட்டாலும் ஓகே தான். அந்த மாதிரி எடுத்து போட்டிருக்கணும். பாஸ்சைஸ் ஃபோட்டோவாக ஜேபிஜியில் தான் போடணும், அப்லோட் பண்ணணும். அடுத்து சிக்னேச்சர் இமேஜும் அதே மாதிரி தான். அது உங்களோட ஒயிட் பேப்பர் எடுத்து பிளாக் இங்க் பெனில் மட்டும்தான் உங்கள் சிக்னேச்சர் இருக்கணும். வேறு எதுவும் அந்த பக்கத்தில் அந்த கிறுக்குனது அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் பியூர் ஒயிட் பேப்பரில் உங்கள் சிக்னேச்சர் கரெக்டாக போட்டு நீங்கள் ஜேபிஜி மோடில் போட்டு அப்ளிகேஷன் ஃபார்மில் லிங்க் பண்ணிடுங்க. அதே மாதிரி கேர்ள்ஸ்க்கு வந்து இதில் எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜென்ஸுக்கு மட்டும்தான். ஜென்ஸ் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் 1000 rupees கட்டுற மாதிரி இருக்கும். கட்டிட்டிங்கன்னா ஆனால் இதில் வந்து ஃபீஸ் ஒன்ஸ் பெய்ட் தான், நாட் ரீஃபண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் கட்டி தாராளம் படிச்சுக்கலாம். நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிவிட்டு ப்ராக்டிக்கல் போயிட்டிங்கன்னா ஈஸியாகவே ஒன்றுக்குள்ளே போயிடலாம். அப்புறம் என்ன மாதம் 40,000 சம்பளம் வருதுன்னா சும்மாவா ஏர்போர்ட்டில்? ஸோ அதனால் இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணணும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு ஹிந்தி, இங்கிலீஷ், அப்புறம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு உங்கள் லாங்குவேஜ் வந்து நீங்கள் என்ன லாங்குவேஜில் இருக்கீங்களோ அந்த லாங்குவேஜ்லேயும் கேட்டுக்கலாம். இப்போ தமிழில் இருக்குன்னா தமிழ்லேயும் இந்த டெஸ்ட் எழுதிக்கலாம். ஏன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு தானே, அதனால் அட்டன் பண்ணி நீங்கள் எழுதியிருக்கலாம். ஓகே, அடுத்த லிங்க் வந்துச்சுன்னா நான் ரிஜிஸ்டர் லிங்க் வந்தோடனே உங்களுக்கு அடுத்து அதோட எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், என்னென்ன இருக்குது அதோட டீட்டெயிலெலாம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.